அடுத்தது வந்து சகஸ்ரா சக்கரம், கிரவுன் சக்கரா, தலைக்கு மேல இறை உணர்வுகள். அங்க வந்து சிறுமூளை பெருமூளை எல்லா மூளையும் சேர்ந்து வேலை செய்யும். தலைக்கு மேல சகஸ்ரா கிரவுன் சக்கரம். அதுக்கு ஹீட்டர், இம்பேஷன்ஸ், வாட்டர் வைலட். ஹீட்டர், இம்பேஷன்ஸ், வாட்டர் வைலட். நல்லா புரிஞ்சுக்கணும். இவங்க 3 ரெமெடி கொடுத்துருக்காங்க. இந்த 3ல உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும்தான் எடுத்துக்கணும். 3மே கலந்தடிக்க கூடாது. அதை நல்லா புரிஞ்சு உங்களுக்கு எந்த மாதிரியான உணர்வுகள் எந்த மாதிரியான மனநிலை இருக்கிறதோ அதை மட்டும் தேர்ந்தெடுத்து சாப்பிட வேண்டும். கேளுங்க. அடுத்தது யாருக்கு என்ன டவுட்டோ கேளுங்க. வீட்டுக்கு ஓடணும்னு மட்டும் நினைக்காதீங்க. ஹீட்டர், இம்பேஷன், வாட்டர் வைலட். துரியம் சொன்னீங்கல்ல சார், அதுக்கு என்ன ஆக்சுவல் பேரு? துரியம் இந்த கடைசி இது 7th. ஆமாங்க. தலைக்கு மேல சகஸ்ரநாம், கிரவுன் சக்கரான்னு சொல்லுவாங்க. கிரவுன்னா கிரீடம், தலைக்கு மேல வைக்கக்கூடிய இது வந்து கிரீடம் சொல்லுவாங்க. அது பேர் வந்து கிரவுன். அதனால அது பேர் வந்து கிரவுன் சக்கரான்னு வச்சிருக்காங்க. அதுக்கு ஹீட்டர், இம்பேஷன், வாட்டர் வைலட். அந்த கிரவுன் சக்கரம் வந்தா தனிமை உணர்வு வரும். தனிமை உணர்வுக்கு ஃப்ளவர் ரெமடிஸ்ல ஹீட்டர், இம்பேஷன், வாட்டர் வைலட். ஹீட்டர்ன்றவன் தொண்ணு பேசுவான், அதனால சேர்க்க மாட்டாங்க, தனியா ஆயிடுவாரு. இம்பேஷன் துருன்னு இருப்பாரு, அவரையும் சேர்க்க மாட்டாங்க, அவர் தனியா இருப்பாரு. வாட்டர் வைலட் சொல்லவே வேணாம், அவரே தனியா தான் இருப்பாரு. தனிமை உணர்வு அவங்களுக்கு வந்துடும். ஆல்ரெடி பேட்ச் ஃப்ளவர் அவர் பிரிச்சு வச்சுட்டாரு எல்லாத்தையுமே கரெக்டா. சொல்லுங்க, இப்ப என்ன டவுட் இருக்குன்னு கேளுங்க எல்லாம். மணிப்பூரகம் சொல்லுங்க சார், அந்த டைம்ல ஆஃப் ஆயிடுச்சு. செராட்டோ, கேலண்டர்ஸ், செராட்டோ, கேலண்டர்ஸ், ஜென்ஷன், காஸ், ஆன்வின். தேங்க்யூ மேம். இப்ப துரியத்துக்கு எது வேணுமோ அது மட்டும் எடுத்துக்க சொல்லிருக்காங்கல்ல, எல்லாத்துக்குமே அதே மாதிரிதான். நம்ம மூலாதாரத்துக்கு கூட நம்மளுக்கு என்ன இது இருக்கோ அந்த மாதிரி அது மட்டும் செலக்ட் பண்ணி எடுக்கணும், அந்த மாதிரியா? உங்களுக்கு என்ன சென்சிட்டிவ் இருக்கோ அதை மட்டும் எடுங்க. ஆக்சுவலா வந்து இதுல வந்து நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க, இந்த ஃப்ளவர் ரெமடிஸ் கொடுத்தா ஒரு ரியாக்ஷன் இருக்கும் அப்படின்னு எல்லாரும் நம்புறீங்கல்ல. அப்ப எக்ஸ்ட்ரா கொடுத்தா ரியாக்ஷன் இருக்குமா இருக்காதா? இருக்கும் சார். இருக்கும்ல. அப்ப கரெக்டா கொடுக்கணும்ல. கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டா காரமா இருக்குன்னு தெரியுது, 2 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட்டா என்ன ஆகும்? காரம் தானே. அதே மாதிரி இத வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க, நம்ம வாய் சும்மா இருக்காது. மலர் மருத்துவத்துல ஒருத்தர் நல்லா இருக்கணும்னு சொல்லி நம்ம ஒரு ரெமெடி கொடுக்குறோம்னா, தேவையில்லாம அன்வான்டா ரெமெடி கொடுத்தா அதுவும் வேலை செய்யுமா செய்யாது. அப்ப கரெக்டா தேர்ந்தெடுத்து கொடுத்தீங்கன்னா கரெக்டான ரிசல்ட் எடுக்கலாம். அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. கேளுங்க, டவுட் கேளுங்க சார். இப்ப இந்த தேர்ட் ஐ சக்கரத்துல அடுத்தவர் நலன்ல அக்கறை கொள்ளுதல், அப்புறம் இன்னொன்னு ஒண்ணு சொன்னீங்க சார். என்ன சொன்னீங்க? லாஸ்டா? தேர்ட் ஐ சிக்ஸ்த் ஒன், அஞ்ஞான சக்கரம். ஆமாங்க. அதுல ரெமெடி நேமா? இல்ல சார், அடுத்த அந்த இதுக்கு குணாதிசயம் சொன்னீங்க, அடுத்தவர் நலனில் அக்கறை கொள்ளுதல். மனசக்தி உள்ளுணர்வு தூண்டிக்கிட்டே இருக்கும். அதாவது இவ்வளவு கஷ்டப்படுறாங்க, இவங்க எப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க சொல்லி உள் உணர்வுகளை தூண்டுதல் செய்து கொண்டே இருக்கும். அப்ப இதுக்கு நம்ம ரெமெடி எடுக்கிறோம் அப்படின்னா இந்த உணர்வுகள் குறையறதுக்காக எடுக்கிறோமா? ரெண்டுத்துக்கு இருக்குங்க. நெகட்டிவா இருந்தா பாசிட்டிவா ஆகும், பாசிட்டிவா இருந்ததுன்னா சீக்கிரமா தேர்ட் ஐ வந்து ஒர்க் ஆயிடும். எப்படி ரொம்ப அதிகமா ஒர்க் ஆகுது, அப்ப அதை என்ன செய்யணும்? நல்லது தானுங்க. அவன் தேர்ட் ஐ ஒர்க் ஆகலன்னு சொல்லி மலை மேல ஒத்த காலில் நிக்கிறான், வீட்டை விட்டு ஓடி போயிடுறான்.
கூட இருந்தவங்க 2 பேர் இல்ல எனக்கு கூப்பிட்டானுங்க, நான் எக்கனாமிக்கல் ப்ராப்ளம் யாருக்கு உங்களுக்கு கேக்குறீங்களா? ஆமா சார். அதனால ரொம்ப இம்பாக்ட் பயங்கரமா இருக்கு. அதனால கேக்குறேன். பேட்ச் வந்து எனக்கு இதுதாங்க கத்து கொடுத்தாரு, நான் உங்களுக்கு கத்து கொடுத்துருக்கேன். எனக்கே கொஞ்ச நாள் நெத்தி புறத்து நடுவுல அடிச்சுன்னு தான் இருக்கு. அது என்ன ஆகி எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. அந்த மாதிரி தேர்ட் வந்து ஐ நான் நல்லா ஒர்க் ஆச்சுன்னா பிரபஞ்சத்துக்கு கூட கனெக்ஷன் இருக்கு சார். கட்டாயம் வருங்க. அதெல்லாம் ஒன்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இருந்தா அந்த அந்த ஆகினைய வேலை செஞ்சுட்டு இருந்தா அதை கவனிக்க கவனிக்க நம்மளுக்கு உள்ளுணர்வு நல்லா வேலை செய்யும். ஒன்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்தா அதுவே ஒர்க் பண்ணும் எல்லாமே, சரிங்களா? இது எல்லாமே அடிஷ்னலா கொடுத்து நம்ம ஒர்க் பண்ண வைக்கிறோம். நம்மளா போய் வேலை செய்யலாம் வேண்டவே வேண்டாம். அதுவே தேடை உங்களுக்கு ஒர்க் ஆகுதுன்னா காட் கிஃப்ட், அது ஒர்க் ஆகும்.